ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையாக எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? தேவனால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். உனக்கு சொன்னவைகள். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 1 அதிகாரம் 45 இறை வார்த்தை. கர்த்தரால் உனக்கு சொன்னவைகள் நிறைவேறும். கர்த்தரால் உனக்கு தீர்க்கதரிசியை கொண்டு தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டிருக்குமானால், நீ வேத வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களாம் நிறைவேறாமல் இருக்கிறது அல்லவா? அதை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாழ்க்கையில் இப்படி இருக்கே, வேதம் சொல்லியது குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து நிறைவேற்றினார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எலிசபெத் அம்மா மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. எலிசபெத்துக்கு முதிர் வயதிலே ஒரு அற்புதம். இந்த அம்மாவுக்கு தெரியாது ஆண்டவரின் ஆசீர்வதிக்காரன். ஆனால் அவருடைய கணவர் தேவ சமூகத்தில் திறப்புள்ள பலிப்பீடத்தில் நின்று தேவதூதனை கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உனக்கு இதுவரை சொன்னார்ல, அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவரே இறங்கி வருவார். கொஞ்சம் மயில எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை, ஆண்டவரே நான் தலை குனிந்து தள்ளப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற மகளே, மகனே, உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அவர் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற இன்றைக்கு உன் பக்கத்தில் வந்திருக்கிறார், உன் வீட்டிற்குள் வந்திருக்கிற பட்சத்தில் இருக்கிறார். கலங்காதீரே. தேவதூதன் சொன்னார், மனைவி கற்பந்தரிப்பார் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவளே, நீ இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் இதே அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மழலை செல்வத்தை உன் மடியிலே தவள விடும்படியாய் கர்த்தர் செய்வார். கலங்காதீரே. எனக்கு அருமையானவளே, ஒரு முறை ஒரு இடத்துல ஜெபிக்கும்படியாய் கடந்து போயிருந்தேன். ஒரு அருமையான மகளை அழைத்து வந்தார்கள். கண்ணீர் விட்டு கதறினாள், அழுதாள், புரண்டாள். எனக்கு அருமையானவர்கள், நானும் என் மனைவியும் சென்றிருந்தோம். அந்த இடத்திற்கு ஜெபிக்கும் போது அந்த மகள் அழுது புலம்பி கதறினதை, கண்ணீர் விட்டு கதறினது இன்றைக்கும் நான் நினைப்பேன் என்று சொன்னால் என் இறுதி முடைகிறது. காரணம், கொஞ்சம் மயில் எனக்கு ஒரு குழந்தை இல்லைப்பா, 10 வருடமாக இல்லை. எவ்வளவு நிந்த பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை நம்புங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறத பார்க்க போகிறீங்க. நாளையோ நாளை மறுநாளோ எந்தோ ஒரு நாள் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, தங்கச்சி, இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். உனக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியான ஒரு நாள் இந்த நாள். ஆண்டவருடைய கேளு. ஆண்டவரே, உன் சரீரம் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம், மருத்துவர் ஏதோ ஒன்றை சொல்லியிருக்கலாம், உன் சரீரத்தின் நிமித்தம் உன் வாழ்க்கையிலே கர்ப்பம் தரிப்பதில்லை என்று சொல்லியிருக்கலாம். கலங்காதீரே. தேவனை மாத்திரம் கல்வாரியிலே உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை மட்டும் பார். ஆண்டவரே, உங்கள் ரத்தம் என் மேலே இறங்கட்டுன்னு கேட்டு பாருங்க. அந்த ரத்தம் சுத்திகரிக்கும். ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம். அந்த ஆண்டவருடைய இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இறங்கும் போதே அவருக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறுவதை நீ பார்ப்பாய். உன்னை குடும்பமாக்கினவர் உன்னை பிள்ளை செல்வத்தினால் மகிழச் செய்ய போகிறார். ஆம், எனக்கு அருமையானவளே, மரியாளுக்கு ஒரு இயேசுவை கொடுத்தவர், எலிசபெத்தம்மாவுக்கு ஒரு யோவானை கொடுத்தவர், அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தவர், உனக்கும் அப்படியே கொடுக்க அவர் உயிருள்ளவராயிருக்கிறார். மனம் கலங்காதிரு. பாரத்தோடு ஜெபி. அன்பு மகனே, உனக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்கு ஆயுசோத்தளிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் பிடித்து கதறி நிற்கிறேன். என் ஜெபத்துக்கு பதில் இல்லையான்னு சொல்லி பாரத்தோடு இருக்கிற என் அன்பு மகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த சரீரத்தின் பலவீனம் எல்லாவற்றையும் மாற்றுங்க. சத்துருவின் கிரிகள் அடைத்து வைத்திருப்பார்னு சொன்னார்.
இந்த கற்ப வாசலை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால், பரிசுத்தாவின் வல்லமை கொண்டு துறக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சந்ததிகளை பெருக பண்ணுவீராக. இந்த பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். கரத்தில் மலரை செல்வங்கள் எடுத்து தேவாலயத்திலே நன்றி செலுத்த தேவன் கிருபை பாராட்டும். தகப்பனே, நீர் உயிரோடு கூட இருக்கிற என்பதை நிறைவேற்றுவீராக, விளங்க பண்ணுவீராக, அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஏசு இரட்சகர் விளையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. God bless you.